நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் இதுவரை 4 பேர் உயிரிழப்பு. கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக இருக்கும் என்று எச்சரிக்கை. அஞ்சல் ரயில்கள் உட்பட 5 ரயில் சேவைகள் ரத்து. வெள்ளை மாளிகையில் தீபாவளி கொண்டாடிய ட்ரம்ப். H-1B விசாவில் $1,00,000 கட்டணம் யாருக்கு? அமெரிக்கா விளக்கம். கட்டாய வெற்றியை நோக்கி இந்தியா நியூசிலாந்தோடு இன்று மோதல். தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 12 மாவட்டங்களில் 2609 குடும்பங்களைச் சேர்ந்த 10,553 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. 387 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதோடு 2 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. 36 குடும்பங்களைச் சேர்ந்த 152 பேர் உறவினர்கள் வீடுகளில் தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் திம்பிரிகசியாய பகுதியில் 30 பேர் பாதுகாப்பு முகாம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலையின் மத்தியில் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியிலேயே அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன்படி அச்சுவேலியில் 112.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. நைனாதீவில் 112.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது அதிகரித்து வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன்படி காலியிலிருந்து மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 55 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை, மன்னார் மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை வீசும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. காலியிலிருந்து மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2 இரவு நேர அஞ்சல் ரயில்கள் உட்பட 5 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளைக்கும், பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் இயக்க திட்டமிடப்பட்டிருந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. அத்தோடு நாளைய தினமும் பிற்பகல் 3:35க்கு கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டிக்கும், பிற்பகல் 2:08க்கு கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி செல்லும் அஞ்சல் ரயிலும், பிற்பகல் 3 மணிக்கு கண்டி முதல் கொழும்பு கோட்டை வரையான ரயில் சேவையும், பிற்பகல் 3:25 மணிக்கு கண்டி முதல் கொழும்பு கோட்டை வரையான ரயில் சேவையும், மாலை 5 மணிக்கு பதுளிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு செல்லும் இரவு அஞ்சல் ரயில் ஆகியனவும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இலங்கைக்கு அப்பால் பிரிட்டன், அமெரிக்கா, ஐக்கிய அமீரகம், ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் வாழும் தமிழ் சமூகத்தினரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகின்றார்கள். இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீபாவளி பண்டிகையை கொண்டாடியுள்ளார். அவரது அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த 5 திரிகளை கொண்ட பித்தளை விளக்கை ஏற்றி தீபாவளி பண்டிகை கொண்டாட்டத்தில் டொனால்ட் ட்ரம்பும் இணைந்து கொண்டார். இந்த நிகழ்வில் பேசிய டொனால்ட் ட்ரம்ப், இந்த விளக்கு இருளின் மீது ஒளியின் வெற்றி, அறியாமையின் மீது அறிவு மற்றும் தீமையின் மீது நன்மையின் வெற்றி என்பவற்றை குறிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வெளிநாட்டினர் பணிபுரிவதற்கு பெற வேண்டிய H-1B விசா கட்டணம் குறித்து அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் அமைப்பு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி 2025 செப்டம்பர் 21க்கு பிறகு புதிதாக H-1B விசா கோரி விண்ணப்பிப்பவர்கள் $1,00,000 செலுத்த வேண்டும் என்றும், ஏற்கனவே H-1B விசா மறுக்கப்பட்டோர் மீண்டும் விண்ணப்பித்தால் அவர்களும் $1,00,000 செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளியாக முன்னர் வழங்கப்பட்ட மற்றும் தற்போது செல்லுபடியாகும் H-1B விசாக்களுக்கும் செப்டம்பர் 21 நள்ளிரவு 12:01 மணிக்கு முன்னர் விசா கோரி விண்ணப்பித்தவர்களும் $1,00,000 செலுத்த வேண்டியதில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் தற்போது H-1B வைத்திருப்பவர்கள் அமெரிக்காவுக்கு உள்ளேயும் வெளியேயும் பயணிப்பதை இந்த அறிவிப்பு தடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண தொடரில் இன்று இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. காலிறுதி போன்ற இந்த சவாலில் வெல்லும் அணிக்கு அரையிறுதிக்கு வாய்ப்பு அதிகம் என்பதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்தியா மற்றும் இலங்கையில் பெண்களுக்கான உலகக்கிண்ண 50 ஓவர் 13வது சீசன் நடக்கிறது. மொத்தமாக 8 அணிகள் பங்கேற்கின்றன. இன்று நவி மும்பையில் நடக்கும் லீக் போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்தை சந்திக்கிறது. இரு அணிகளும் காலிறுதி போன்ற இந்த மோதலில் வெல்லும் அணிக்கு அரையிறுதி வாய்ப்பு அதிகரிக்கும். கடந்த போட்டியில் 54 பந்தில் 56 ஓட்டங்கள் தேவை என்றும் கைவசம் 7 விக்கெட் இருந்த போதும் இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோற்றது. இன்று ஆடுகளம் துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமாக உள்ளதால் அணித்தலைவர் ஹர்மன்பிரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா மீண்டும் பொறுப்பான ஆட்டத்தை தர வேண்டும். 6 பந்து வீச்சாளர்களோடு களமிறங்குவதால் ஜிமிமா சேர்க்கப்படவில்லை. இதனால் 3வது வரும் ஹர்னீலுக்கு
நெருக்கடி அதிகரிக்கின்றது. இது தவிர முன்னணி வீராங்கனைகள் ஏமாற்றுவதால் போட்டியை பினிஷிங் செய்ய ரீச்சா கோஷே அதிகம் நம்ப வேண்டிய நிலை உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நியூசிலாந்து அணி இதுவரை 5 போட்டியில் 4 புள்ளிகள் பெற்றுள்ளது. சிரேஷ்ட வீரர்களான சுஜி பேட்ஸ், அணித்தலைவர் சோபி டிவைன் ஆகிய இருவரும் சுமார் 20 ஆண்டுகளாக வெற்றிக்கு கை கொடுத்து வருகின்றார்கள். இது தவிர அமேலியா சகலத்துறை ஆட்டக்காரராகவும் இந்தியாவுக்கு சவால் கொடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது.